என் தங்கப்பிள்ளையே, ஏகாதசியினுடைய இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் அம்மா உனக்கான பேரதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். நல்ல செய்தியோடு உன் இல்லத்தின் வாசலில் என்னை காத்து வைத்திருக்காமல் உள்ளே அழைத்து என் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்ற என் குழந்தைக்கு நிச்சயமாக என்றும் பெருமகிழ்ச்சியான விஷயத்தை எடுத்துச் சொல்ல உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எதுவுமே இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அதிசயமாகத்தான் தெரியும். எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும். திருப்தியை விடவும் மிக பெரிய செல்வமும் இல்லை, பொறுமையை விட மிகச் சிறந்த குணமும் இங்கு இல்லை. இதனை புரிந்து கொண்டு இங்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கான நன்மையை நிச்சயமாக கொடுக்காமல் போகாது. என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா நன்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்கின்ற உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இனி நல்லது நடக்க உன் அம்மா உன்னோடு உறுதுணையாக இருப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கான அத்தனை உண்மைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எதற்கும் பயமில்லாமல் இரு. உன்னோடு நான், உனக்குள்ளே நான், உன்னை சுற்றி நான், எங்கும் நான், எதிலும் நான் என்பதனை நீ மறக்காதே. அப்படி உன்னை சுற்றி வருகின்ற இந்த வராகி என்னை ஒருபோதும் என் குழந்தை நீ மறந்து விடாதே. உன் அன்பை அலட்சியப்படுத்தும் நபர்களிடத்தில் இருந்து நீ விலகி இரு. மீண்டும் மீண்டும் அவர்களை தேடிச் சென்று ஒருபோதும் என் குழந்தை நீ அவமானப்பட்டு கொண்டிருக்காதே. என் குழந்தையே, வேண்டாம் என்று தூக்கி எறியப்படும் குப்பை அல்ல உன்னுடைய அன்பு. வேண்டும் என்று தவமிருந்தாலும் கிடைக்காத அரிதான ஒரு பொக்கிஷம்தான் உன்னுடைய அன்பு என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டு உனக்கு மதிப்பு கிடைக்கின்ற இடத்தில் மட்டுமே நீ பேச வேண்டும். தேவையில்லாத இடங்களில் பேசி உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே. என் பிள்ளையை, உன்னை போன்ற ஒரு அன்பு கிடைத்ததற்கு நிச்சயமாக இவர்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் அதை அவர்கள் தவறான வழியில் பயன்படுத்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தையை எக்காரணத்தை கொண்டும் நீ இந்த இடத்தை விட்டு விடாதே. என் பிள்ளையே, சில உறவுகள் எல்லாம் யாருமே வேண்டாம் என்று எப்பொழுதும் ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் எல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக, பாசமாக, உண்மையாக, நேர்மையாக இருந்தவர்கள்தான். இன்று யாரும் வேண்டும் ஒதுங்கி நிற்கிறார்கள், யாரும் வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? இவர்கள் பட்ட அனுபவங்கள், இவர்கள் பட்ட வேதனைகள், இவர்களுக்கு அவர்களை சுற்றி இருப்பவர்கள் கொடுத்த சோதனைகள் என்று இவை எல்லாமும் தான் இன்று இத்தனை நல்ல மனிதர்களை, உறவுகளை வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்க வைத்திருக்கின்றது. அவர்களை நம்பினவர்களால் கொடுக்கப்பட்ட காயம்தான், அந்த வழிதான், அந்த வேதனைதான் இன்று இவர்களை தனித்து விடப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக எப்பொழுதும் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை சரியாக தெரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. இந்த மனிதர்களை விட்டு ஒதுங்கி இருப்பதுதான் நல்லது. எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நாம் இவர்களை எண்ணி கலங்கக்கூடாது. என் குழந்தையே, மற்றவர்கள் கொடுக்கின்ற காயங்கள்தான் இவர்களை மொத்தமாக மாற்றி இருக்கிறதல்லவா? பட்டதே போதும் என்று அவர்களை விட்டு ஒதுங்க வைத்திருக்கிறதல்லவா? அதுபோலத்தான் நீயும் இந்த வாழ்க்கையில் யாரையும் வலுக்கட்டாயமாக தொடர வேண்டும் என்று எண்ணாதே. எந்த உறவுகளாக இருந்தாலும் அதை பாதியிலேயே நீ நிறுத்திவிட்டு உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எந்நாளும் தயாராக இரு.
உன்னை சுற்றி வருகின்ற உன் அம்மா எந்த நொடியிலும் உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். யாரையும் ஒதுக்காமல் இந்த வாழ்க்கையில் வாழ முடியாது. ஏனென்றால் ஒரு சில உறவுகளினுடைய செயல்பாடுகள் எல்லாம் நமக்கே மிகுந்த மன கஷ்டத்தை கொடுத்துவிடும். நமக்கே மிகுந்த மனவேதனைகளை கொடுத்துவிடும். இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே. உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா இன்னல்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கட்டும். உனக்கான பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கட்டும். எந்த நேரத்திலும் உன்னோடு நான் இருப்பது போல இந்த வாழ்க்கையிலும் உனக்கான அதிசயங்கள் எல்லாமும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் நம் தெய்வம் நமக்காக எதை கொடுக்கிறது என்று பார்ப்பதை விட நம் மனது வருத்தப்படுகின்ற நேரங்களில் எல்லாம் நமக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியை கொடுக்கவும், நமக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை வெளிக்கொண்டு வரவும் நம் தாயானவள் வருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? என் குழந்தையே, இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் இந்த தாயினுடைய அன்புக்குள் அடக்கி உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இருப்பது கையளவு இதயம். அதில் ஒருபோதும் வெறுப்பை விதைக்கக்கூடாது. அன்பு என்னும் விதைகளை தூவினோமானால் அந்த இதயம் இன்னும் சில காலம் நல்லபடியாக துடிக்கும். நல்ல மனிதர்கள் நம் அருகில் இருக்கும் பொழுது நம்முடைய அன்பு அவர்களுக்கு பயன்படும். தீய மனிதர்கள் நம் அருகில் இருக்கும் பொழுது வேண்டும் என்றே நம்மை வெறுக்க துணிவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, உன்னுடைய கோபத்தை தூண்டி உன்னை கொந்தளிக்க வைத்து பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் உன்னை பேச வைத்து மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை வேண்டாத ஒருவராக நிறுத்த இவர்கள் நிச்சயமாக பல முயற்சிகளை செய்து கொண்டிருப்பார்கள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என் குழந்தையே, உனக்கு நீயே தண்டனை கொடுக்கும்படி உன் கோபத்தை தூண்டுகின்ற இந்த மனிதர்களிடத்தில் இருந்து சற்று விலகியிரு. தேவையில்லாத எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உனக்குள் கொடுக்கின்ற இவர்கள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுத்து விட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உன்னை காயப்படுத்துகின்ற இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ உன்னுடைய சந்தோஷத்தை ஒருபோதும் இழந்து நிற்காதே. உன்னுடைய மகிழ்ச்சியை ஒருபோதும் நீ விட்டு விடாதே. உன்னை தொடர்கின்ற இந்த வாழ்க்கை இனி எந்நாளும் உனக்கான பேரதிசயங்களை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கட்டும். உனக்கான மகிழ்ச்சிகளை எல்லாம் நிறைவாக உனக்கு தந்து கொண்டே இருக்கட்டும். இனி எந்நாளும் உன்னுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை பேரதிசயப்படுத்த வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இருந்து கொண்டிருந்தால் அது போதும். என் குழந்தையை, எந்த நேரத்தில் நமக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி ஒருபோதும் என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ சரியாக உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர பெற்று கொண்டால் அது போதும். இனி எந்நாளும் உனக்கென நான் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சார்ந்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் எந்த நேரத்திலும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும். தேவையில்லாது சிந்தனைகள் எல்லாம் உனக்குள் இல்லாது இந்த விடியலை நல்லபடியாக நீ எதிர்கொள்ள வேண்டும். என் குழந்தையை, தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அதனை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் ஏனோ தானோவென்று நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற எல்லா நாட்களிலும் உனக்கான உண்மைகளை நல்லபடியாக நான் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான பேரதிசயங்களை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தாமல்
எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையை, நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவாக பெறும் பொழுது மேலும் மேலும் நமக்கு பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் நம்மை தொடர்ந்து வரும் என்பதனை மறந்து விடாதே. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சொல்லி இதற்காக நீ கலங்கி நிற்காதே. உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவான வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நல்ல நேரம் ஒருவருக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கான நன்மைகளை நிச்சயமாக எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கும். நல்ல நேரம் ஒருவருக்கு தொடரும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பது உனக்கு புரிந்துவிட்டால் போதும். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்க எந்த நேரத்திலும் நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகியினுடைய அன்பு உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வராகி நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து ஒரு நொடியில் உன்னை மீட்டெடுத்து விட முடியும். ஆனால் இந்த மனிதர்களை நீ அடையாளம் காண வேண்டியது அவசியம். இல்லை என்றால் காலம் முழுவதும் இவர்களை நல்லவர்கள் என்று நம்பி இவர்களோடுதான் நீ பழகி கொண்டிருப்பாய். அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையையும் உன்னால் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். இனி நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கு என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்துவதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். தெளிவில்லாத மாற்றங்களும் தெளிவில்லாத விஷயங்களும் இனி எந்த நாளிலும் உன்னை தொடர்ந்து வருவதை நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, அதில் கிடைக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். இவை ஒவ்வொரு நாளும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். ஒவ்வொரு நாளும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் நீ எதிர்பார்த்த அதிசயங்களும் இனி நடக்கும் என்பதைத்தான் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதனை என் குழந்தை பயன்படுத்திக்கொள். இன்று ஏகாதசி நாளில் பெருமாளை வணங்கினால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் என்றால் அதனை என் பிள்ளை ஒருபோதும் நீ விட்டுவிடக் கூடாதல்லவா? உன்னை தொடர்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ நிலையாக பெற்று கொண்டாயானால் எந்நாளும் உனக்கு வெற்றியின் முகமாகவே இந்த வாழ்க்கை மாறிவிடும். எந்த நேரத்திலும் வெற்றி உனக்கு நிரந்தரமாக கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு தருவதை நீ எந்த நேரத்தில் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாயோ அந்த நேரத்தில் உன்னுடைய சந்தோஷங்களும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ தெரிந்து கொள்ள முடியும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ சந்திக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கான பேரதிசயத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. உனக்கான பெருமகிழ்ச்சியை எப்பொழுதும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ நம்பு. உன்னை சுற்றி சுற்றி வந்து இந்த வராகி உனக்கு தருகின்ற இந்த வாழ்க்கையை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. எல்லாமும் நல்லதற்காகத்தான். நடந்து முடிந்ததும் சரி, நடக்கப் போவதும் சரி, எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். அது ஒன்றே உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பொன்னாளாக மாறட்டும். இனி எந்நாளும் இந்த வாழ்க்கையின் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கட்டும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் எதையும் தொலைத்துவிட்டு என் பிள்ளை வருந்தி நிற்காதே. தொலைந்தது எல்லாம் போகட்டும் என்று சொல்லி நீ அதனை விட்டுவிட பழகு. தேவையில்லாத விஷயங்கள் உன்னை காயப்படுத்தாமல் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு சிந்தனைகளும்
உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் என்பதில் நீ கவனமாக இரு. உன்னை சுற்றிலும் நான் வருவதை உன்னால் நிச்சயமாக இனி புரிந்து கொள்ள முடியும். தாயின் அன்பை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.